السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون. كل نفس ذائقة الموت ولنبلونكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. أن رسول الله صلى الله عليه وسلم استعاذ من 7 موتات: موت الفجأة، ومن اللدغ الحية، ومن السبع، ومن الحرق، ومن الغرق، ومن أن يخر على شيء أو يخر عليه شيء، ومن القتل عند فرار الزهف، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 185வது திருவசனத்தில் சொல்வார்: குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அதற்கு பிறகு உலகத்தில் நாம் செய்த நல்லதற்கும் தீயதற்கும் கூலியை நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவேற்றுவார். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய, சுகம் பெறக்கூடிய உலகம் தவிர வேறில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் உணர்த்துவார். உலகில் வாழ்ந்த எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சுகிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே இப்படி சொல்கிறார்: வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். நபியே, உமக்கு முன்னால் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்ததில்லை. இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல. இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களும் மரணித்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அஃபஇன் மித்த ஃபஹுமுல் காலிதூன். நபியே, நீங்கள் இறந்து போவீர்கள், மற்றவர்கள் எல்லாம் உயிர் வாழ்வார்களா? நிரந்தரமாக இருக்க போகிறார்களா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வலநபுலுவன்னக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. ஆனால் இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கும் மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை நலவை கொண்டும் தீயதை கொண்டும் சோதிப்பான்.
நீங்கள் நல்லவர்களாக நல்லதை செய்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறீர்களா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய கட்டளைகளை மீறி அவனுக்கு மாறு செய்து வாழ்கிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இலைனா துர்ஜஊன், பிறகு மீண்டும் ஒரு நாள் நம் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு முன்பு யாரும் நிரந்தரமாக இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்களும் இல்லை, இனி நிரந்தரமாக இவ்வுலகத்தில் இருக்க போவதும் இல்லை என்பதை மிக ஆணித்தரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுட்டி காட்டுவார். மரணம் இயல்பு, அது வந்தே தீரும். அதை சுகிக்காமல் அதை சந்திக்காமல் யாரும் இருக்க முடியாது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விஷயமாக இருந்தாலும், திடீர் மரணங்களை விட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஆத மின் சபஇ மௌத்தாத்தின், 7 வகையான மரணங்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். மௌத்தில் ஃபுஜ்ஆ, திடீரென மௌத்தாவது, திடீர் மரணங்கள். ஒமில் லதுகில் ஹய்யா, பாம்பு கடியினால் விஷம் ஏறி மௌத்தாவது. ஒமினஸ் சபு, காட்டு வன விலங்குகளுடைய தாக்குதலினால் இறந்து போவது. ஒமினல் ஹர்த், தீயினால் கரிந்து இறந்து போவது. ஒமினல் கர்க், நீரில் மூழ்கி இறந்து போவது. ஒமின் ஐயஹுர்ர அலா ஷைஇன் அவ் யஹுர்ர அலைஹி ஷைஉன், நாம் எதன் மீதாவது விழுந்து அல்லது நம் மீது ஏதாவது விழுந்து இறந்து போவது. ஒமினல் கத்லி இந்த ஃபிராரி ஸஹஃப், பயங்கரமான போருடைய நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடுவதன் மூலமாக கொலை செய்யப்படுவது. இந்த 7 விதமான மரணங்களிலிருந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவைகள் பாதுகாப்பு தேடப்பட வேண்டியவைகள். இது மாதிரியான சம்பவங்கள், மரணங்கள் நமக்கோ பிறருக்கோ வாய்க்க கூடாது. அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். எவ்வளவுதான் நாம் பாதுகாப்பாக, அல்லாஹ் சொல்வதை போல, நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரக்கூடிய மரணம், வரக்கூடிய மௌத்து சலாமத்தான முறையில், நிம்மதியான முறையில் நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர்களாக, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டவர்களாக என்கிற நிலையில் ஏற்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நம்மை கேட்க சொன்னார்கள். நேற்று 12/6/2025 வியாழக்கிழமை அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட 1:37க்கு புறப்பட்ட ஒரு விமானம், ஏர் இந்தியா விமானம், மிகப்பெரிய மோசமான கோர விபத்தில் சிக்கொண்டு 242 பேரில் 241 பேர் இறந்து போன நிகழ்வுகள் நேற்றிலிருந்து நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் தீராத வலுவாக, காயமாக, யாரோ செத்து போனார்கள், யாரோ இறந்து போனார்கள், யாருக்கோ வந்தது என்று யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ நம் குடும்பத்தில் ஒருவரை இழந்ததை போல, நம்மில் ஒருவரை இழந்ததை போல ஒரு சிரமத்துக்கு, ஒரு கஷ்டத்துக்கு நாம் உள்ளாகிறோம். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துகிற பெரும் பாடம். இந்த உலகத்தில் நடைபெறுகிற அனைத்தும் நாம் படிப்பினை பெறுவதற்காக, நாம் பாடம் பெறுவதற்காக. அதில் ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் படிப்பினை பெற்றால், நாம் பாடம் பெற்றால் நாம் அறிவாளி, நாம் வெற்றி பெற்றவர்கள். உலகில் நடக்கிற விஷயங்களை எல்லாம், இதெல்லாம் சர்வசாதாரணம், இப்படிலாம் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் நடக்கிறது தான் என்று சர்வசாதாரணமாக கடந்து போனால், நாம் அதிலிருந்து பாடம் படிக்கவில்லை என்றால், நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நம்மால் வெற்றியாளர்களாக மாற முடியாது. மௌத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் தருகிறான், எப்படியெல்லாம் கொடுக்கிறான். 241 பேரை பழிவாங்கிய விமான விபத்து, ஒருவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றி இருக்கிறார். எவ்வளவு கொடூரமான சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் காப்பாற்ற முடியும் என்பதையும் காட்டுகிறார்.
ஆச்சரியமா இருக்கு. 6000 இது அடிக்கு மேல பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம், அதிலிருந்து ஒருவர் குதித்து தப்பித்து சாதாரணமாக நடந்து போக முடியுமா? இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் கூட எட்டாத ஒரு விஷயம். ஆனால் முடியும் என்று அல்லாஹ் காட்டுகிறார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு உயர்தரமான உலோகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விமானம், எவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு புறப்பட்ட ஒரு விமானம். ஒரு சில நிமிடங்களில் 241 பேரை மரணிக்க செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் காட்டுகிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் அழகாக கேட்கிறார். 67வது சூராவின் 19வது ஆயத்தில், அவலம் யரோ இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வ யக்பில் மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். உங்கள் தலைகளுக்கு மேல் பறக்கிற பறவைகளை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அந்த பறவைகளை பாருங்கள், அதனுடைய ரெக்கைகளை விரிக்கிறது, மூடுகிறது. எப்ப தேவையோ எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கத்துக்காக தன்னுடைய உடலை வளைத்து தன்னுடைய ரெக்கையை எப்படி அசைத்தால் எங்க திரும்ப முடியும், எந்த காற்று எதிர்காற்றுக்கு எப்படி அசைக்கணும், தள்ளு காத்து இருக்கும் போது எப்படி அசைக்கணும் என்பதையெல்லாம் எவ்வளவு அழகாக அந்த பறவை தன்னுடைய ரெக்கைகளை அசைப்பதின் மூலமாக தான் பறக்கிறது. ஆனால் அது ரெக்கையினால் தான் பறக்கிறது என்று நம்புகிறீர்களா? அது ரெக்கை ஆற்றுறதுனாலதான் பறக்குதா? ரெக்கை ஆற்றலனா கீழே விழுந்துருமா என்று அல்லாஹ் கேட்டு விட்டு சொல்கிறான். மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான். அதை மேலே பிடித்து வைத்திருப்பவன், அது கீழே விழுந்திடாமல் பிடித்திருப்பவன் ரஹ்மானை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அது ரெக்கையை விரிப்பதினால், அசைப்பதினால், ஆற்றுவதனால் பறக்கல, அதை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். வானில் அதை அல்லாஹ் எந்த பிடிமானமும் இல்லாமல் வானில் பறப்பதற்குண்டான சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான். மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான். அதேதானே இங்கேயும் விமானம் பறக்கிற போது பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரியான ரெக்கைகள் இருக்கிறது, ரெக்கை ஆட்டுகிறது, அசைக்கிறது. காற்றுகள் வரும்போது எப்படி இல்லாமோ எப்படி மாற்றணுமோ அப்படியெல்லாம் மாற்றுகிறது. எல்லாம் சரி. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் செயல்படாமல் போகும். எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே சரி. எத்தனை இன்ஜினியர்ஸ், உயர்தரமான இன்ஜினியர்கள் செக் பண்றாங்க விமானம் புறப்படுவதற்கு முன்பு. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிகிறது. இது எவ்வளவு வெயிட் இருக்கணும் தீர்மானிக்கப்படுகிறது, இதுல எவ்வளவு டீசல் பெட்ரோல் இருக்கணும் தீர்மானிக்கப்படுகிறது, இது எப்படி இயக்கப்படணும் எல்லாம் சரியாக இருக்கிறது, எந்த குறையும் இல்லாமல் போகிறது. ஆனால் ஒரு சில நிமிடங்களில் விபத்தை சந்திக்கிறது. ஏன்? மா யும்சிக்குஹுன்ன இல்லர் ரஹ்மான். அதை பறக்க செய்தவன் அல்லாஹ். அவன் நாடினால் பறக்க வைக்கவும் செய்வான். அவன் நாடினால் அவன் பிடியை தளர்த்தவும் செய்வான். எதுவோ நடக்கும். எல்லாம் அல்லாஹ்வின் கைவசம், அவனுடைய கைவசம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இந்த ஒரு சில நொடிகளில் நமக்கு நிகழ்வுகிற மரணங்கள் எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. நீண்ட காலங்கள் லண்டன்லே இருந்து பல வருஷங்கள் இருந்து இப்ப தன்னுடைய ஃபேமிலியை கூட்டு போறதுக்காக வந்து டாக்டரா இருந்ததனுடைய மனைவியை ரிசைன் பண்ணி வச்சு லண்டன்லேயே போய் வசிக்கலாங்கிறதுக்காக தன்னுடைய 3 குழந்தைகளோடு எவ்வளவு ஆசைகளோடு, என்னென்ன கனவுகளோடு, எவ்வளவு சந்தோஷமாக அவங்க அந்த பிரயாணத்தை துவங்கி இருப்பாங்க. அதே சமயத்துல 10 நிமிடத்தில் பிளைட்டை தவறவிட்ட ஒரு பெண்ணையும் செய்தியாக பார்க்கிறோம். 10 நிமிஷத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உயிரை காப்பாத்திருக்கான். இன்னொரு உயிரை பிளைட்ல ஏற வச்சு காப்பாத்திருக்கான். எது அல்லாஹ் நினைத்தால் எதுவும் சாத்தியம். இதுக்கு வேற எங்கேயும் வேணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஏற்படுகிற நிகழ்வு. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அழகாக எழுதுவார். கடிகாரத்தினுடைய ஒவ்வொரு சப்தமும் நொடி சப்தம். டிக் 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 ஆடுது இல்ல, இப்பதான் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுது. ஒவ்வொரு செகண்ட் டிக்கி டிக்குன்னு அடிக்கிறதுல அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய மரணத்தின் நொடி பொழுதுகள். உன்னுடைய ஒவ்வொரு செகண்ட் கழிந்து கொண்டே, இதுக்கு பின்னாடி நம்ம கேட்கிற ஒவ்வொரு சத்தமுமே மௌத்தா போற மாதிரியே கேட்கும். அதனுடைய ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, நம்முடைய நாட்கள் கழிகிறது என்பதற்குண்டான சப்தம் தான் அந்த கடிகாரத்தினுடைய நொடி முள் சத்தம் சொல்வார். அவ்வளவு ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய நிலை என்ன தெரியாது. எந்த நேரமும் எப்படியும் மூத்து வருகிறது. மூத்துக்கு நேரங்காலம்லாம் இல்ல,
எப்ப வரும் நம்மளால கணிக்க முடிவதில்லை, சொல்ல முடிவதில்லை. ஆனால் எப்ப நடக்கணுமோ அப்ப மிக சரியாக நடக்கிறது. அல்லாஹ் சொல்வது போல ஒரு நொடியும் முந்துவதில்லை, ஒரு நொடியும் பிந்துவதில்லை. ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் கொடுத்த இந்த நியதி மாறுவதில்லை. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மோசமான விபத்துகளில் இருந்து, இது போன்ற மோசமான மரணங்களில் இருந்து விடுபடுவதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அகோர மரணங்களில் இருந்து, கோர விபத்துகளில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்குண்டான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஒவ்வொரு நாளும் யார் காலையில் 3 தடவை இதை ஓதுவார்களோ மாலை வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திடீர் மரணங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பான். யார் மாலை நேரத்தில் இதை ஓதுவாரோ மறுநாள் வரைக்கும் அல்லாஹ் திடீர் மரணங்களில் இருந்து இவரை பாதுகாப்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தின் துவக்கத்தில் சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். கொஞ்ச நாளா சில பேர் அது ரெக்கார்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பைக் ஆன் பண்ணாலும் சரி, கார் ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ண உடனே பிரயாண துவான்னு சொல்லி அதுவா ஓதும். அதுக்கும் நம்மள பல பேர் எதிர்க்கும். இது என்ன ஓதுறதுக்கு தானே சொன்னாங்க, ரெக்கார்ட் போடுறதுக்காக சொன்னாங்க அப்படின்னு. அந்த ரெக்கார்டை கேட்டாவது 4 பேர் மனப்பாடம் பண்ணோம். 4 பேருக்கு அது மனப்பாடம் ஆச்சு. ஒருவேளை அது கெட்டு போனா கூட அதை சொல்ல தெரிஞ்சது. ஆனா அதுவும் எப்ப இல்லாம போச்சோ, இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியல. இப்படி ஒரு துவா இருக்கு. நம்ம எந்த பிரயாணத்தை மேற்கொள்ள, பிரயாணம்னு சொன்னா பிளேட்ல தான் பறக்கணும்னு அவசியம் இல்லை. கால்நடையாக நமக்கு விபத்து எல்லா இடத்துலயும் தான் வருது. நடந்து போனா சும்மா விட்டுருதா, நாம சும்மா தான் போய்கிட்டு இருக்கோம். அதுவாக பாருங்க, 50 பேர் 60 பேர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பிளேட் எங்க இருந்தோ பறந்தது, இது இங்க வரும் இங்க இடிக்கும் யாராச்சும் ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்திருப்பானா? மதிய சாப்பாடு சாப்பிட்டு இருந்தவர்கள் திடீர்னு கட்டிடத்தை பொத்துக்கொண்டு விமானம் உள்ள வருது. கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? எப்படி மரணம் வரும், எப்படி மௌத்து வரும், யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்ப நம்முடைய வெளியில நாம கிளம்பினாலே அல்லாஹ்விடத்தில் பாதுகாவலோடு போகணும். அதனாலதான் மூத்தவர்கள் பெரியவர்கள் எப்பவுமே அவங்களுடைய வழிகாட்டல் முக்கியம். மூத்தவர்கள் பெரியவர்கள் எங்கேயாவது வெளியில கிளம்பினாலே நான் போயிட்டு வரேன்னு சொன்னா ஃபியாமான் இல்லான்னு சொல்லுவாங்க. உருதுகாரங்க அதிகமாக ஹுதா ஹாஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. உருதுகாரங்கள் அந்த பழக்கம் இன்னைக்கு இருக்கு. நம்மள்ட்ட தான் டாடா காட்டி அனுப்பிச்சிடுறோம், போயிட்டு வா டாடா பை பை see you, அதோட பை பை ஆயிடுது. இப்ப பாருங்க, இந்த பிளைட்ல கூட 2 பேர் குட் பை இந்தியான்னு சொன்னாங்க, அதனால குட் பை. அதெல்லாம் காரணம் அல்ல, சொல்றேன் ஒரு பாதுகாப்பு, இறைவனுடைய பாதுகாப்பை தேடல. நாம இதுல இப்படி நடக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. யோசிச்சா நமக்கு பயம் வரும். பயம் வந்தா அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணுங்கிற எண்ணம் வரும். நாம நினைக்கிறோம் கரெக்டா இருக்கு, பிரேக் கரெக்டா இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, ஆக்சிலேட்டர் முறுக்குனா வண்டி போகணும், பிரேக் பிடிச்சா வண்டி நிக்கணும், எல்லாம் சரி. எதிரில் வரவும் பிரேக் பிடிக்கணும்ல, நம்ம கரெக்டா தான் பிரேக் பிடிக்கிறோம், நம்ம வண்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எதிரில் வர வண்டி சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? பிரேக் பிடிக்கணும்ன்றத நியதி. நாம போற ஸ்பீடுக்கு பிரேக்கே பிடிச்சாலும் கட்டை பிச்சுட்டு போயிடுது, பிரேக் கட்டை. என்ன செய்ய? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயங்கள்ல ஒவ்வொரு பிரயாணங்கள்லயும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா, யா அல்லாஹ் இதை வசைப்படுத்தி தருந்தவன் நீதான். என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே சொல்றது உண்டு, எந்த ஒரு அமலை செஞ்சாலும் என்ன செய்யணும்ன்றத புரிஞ்சு செய்யணும். அப்பதான் அதுல ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும். என்னன்னே தெரியாம சும்மா ஓதணும்னா அது வித்தியாசமா இருக்கும். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஸஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை, இந்த விஷயத்தை எனக்கு வசப்படுத்தி தந்தவன் அவன் தான். இது எனக்கு இதனுடைய கண்ட்ரோலை என்கிட்ட தந்திருக்கான். யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் இத கண்ட்ரோலை என்கிட்ட தந்திருக்கான். அவன் நினைச்சா எப்ப வேணாலும் இது என்னுடைய கண்ட்ரோலை விட்டு போகலாம். அதான் அதுக்கு அர்த்தம். சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ்ட்ட தான் போய் சேர போறோம் பொருள் கொண்ட அந்த துஆ. அப்ப இந்த நினைப்பு வரணும்ல. நம்ம எந்த ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போதும் இந்த பிரயாணத்தை அல்லாஹ் தான் எனக்கு சாதகமாக்கி தந்திருக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நல்லதாக்கி தந்திருக்கிறான். இது இல்லைன்னா, அவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா இதுல இருந்து எதுவும் கிடையாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹாதிமில் லத்தாத் உதுகுரு ஹாதிமில் லத்தாத்,
நீங்கள் சுகங்களை இல்லாமல் ஆக்கக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள். நான் யார சொல்லலாம், சுகங்களை இல்லாம ஆக்குறதுனா என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். மௌத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம். மரணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த சந்தோஷமும் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. நல்லவர்களுக்கு நல்லது உண்டு. அது அல்லாம அப்ப தண்ணி குடிக்கணும்னு முடியுமா, மாசா குடிக்கணும், எதுவுமே முடியாது. மௌத்துக்கு பிறகு லஸ்ஸத்துகளை அனுபவிக்க முடியாது. அதை அழிக்கக்கூடிய பவர் மௌத்துக்கு இருக்கிறது. எனவே அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற விபத்துகள் நமக்கு மரண சிந்தனையை அதிகப்படுத்தணும், மௌத்தினுடைய சிந்தனையை நமக்கு அதிகப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் கபருடைய ஜியாரத்தை, கபருக்கு செல்வதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன், இப்போது நான் அனுமதிக்கிறேன். ஏன்? அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும். கபருக்கு போகணும், ஜியாரத்து செய்யணும். ஏன்? அந்த ஜியாரத்து என்ன செய்யும்? நமக்கு மௌத்தை அதிகப்படுத்தும். நேத்து வரைக்கும் என் கூட இருந்தவர் தானே, இன்னைக்கு இதோ அடுத்த செகண்ட் இப்படி ஆயிட்டாரு, அப்ப நாளைக்கு எனக்கும் இதுதானே, என்னுடைய நிலைமை இதுதானே. மௌத்துடைய சிந்தனை அதிகரிச்சுட்டாலே, அந்த நினைப்பு நமக்கு வந்துட்டாலே, நமக்கு அடுத்தவனை ஏமாத்தணும்னு தோணுமா, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படணும்னு தோணுமா, அடுத்தவங்களை அபகரிக்கணும்ன்றது தோணுமா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் வருமா, அடுத்தவங்க மேல பொறாம வருமா, பணத்தின் மீது உண்டான ஆசை வருமா, அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அப்படி கொட்டணும் இப்படி கொட்டணும்ன்ற எண்ணம் வருமா, நான் அடுத்த வருஷம் இதை செய்ய போறேன், 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை இப்படி மாறப்போகுது என்கிற எண்ணம் வருமா? இதெல்லாம் எப்ப வருது? நான் நாளைக்கு உயிரோட இருப்பேங்கிற நினப்பு பண்ற வேலை. அந்த நினப்பு இல்லாத சமயத்தில் அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய கையில் என்கிற எண்ணம் இருந்தா நம்ம உண்மையிலேயே நம்மள்ட்ட எந்த யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமானவனா இருந்தாலும் சரி, அவனால கெடுதி பண்ண முடியாது. அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது, அடுத்தவனுக்கு கெடுக்கணும், அடுத்தவனுடைய வாழ்க்கையை எந்த எண்ணமும் ஒரு மனுஷனுக்கு ஏற்படாது. எப்ப? அவன்கிட்ட தன்னுடைய மரணம் பற்றிய சிந்தனை இருக்கணும், தன்னுடைய மௌத்து பற்றிய சிந்தனை இருக்கணும். என்னுடைய மரணம் எப்ப, என்னுடைய மௌத்து எப்ப எனக்கு தெரியாது, அடுத்த செகண்ட் வந்துடலாம், அடுத்த நேரம் வரலாம். இல்ல, அங்க போய் கயிறு கட்டினா நல்லாயிடும், இங்க போய் மந்திரிச்சு பார்த்தா 10 வருஷம் வாழலாமா, அவர்கிட்ட போனா இப்படி இருக்கலாமா, என் நட்சத்திரம் இது, இந்த நட்சத்திரத்துக்குலாம் இப்ப மௌத்து வராதான், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் மௌத்து வருமா, என்னென்னலாமோ யோசிக்கணும்ல. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த விபத்தில் பலியானவர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி, குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர். வாழுகிற காலத்தில் இப்படிப்பட்ட பேச்சை பேசியவர். இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகள் இருக்கிறது, அவர்கள் வேண்டுமானால் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் போய் வசிக்கலாம். அவங்க எதுக்கு இந்தியாவிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இந்தியால இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி இருங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு இருக்கு உலகத்துல, அங்க போய் வாழுங்க, உங்களை யார் இங்க வாழ சொன்னா அப்படின்னு கேட்டவர் லண்டனுக்கு புறப்பட்ட சமயத்தில் இறந்து போயிருக்கிறார். அவருக்கு பிடித்தமான நம்பர், அவருடைய சொந்த வாகனங்கள் எல்லாத்துலயுமே 1206 இந்த நம்பர் தான் அவருடைய நம்பர் பிளேட்ல. எல்லா நம்பருக்கும், எல்லா கார்களுக்கும் இந்த நம்பர் வாங்கியிருக்கிறார். 12/6 12/6 தான் மொத்தம் போயிருக்கிறார். அவர் 12/6 ராசி நம்பரா நினைச்சு வாங்கி வச்சிருக்கிறார். 1206 தான் அவருடைய வாகனங்களுடைய பதிவு எண்கள். 1206ங்கிறது. ஆனா நேத்து 1206 தானே, 6வது மாசம் 12வது நாள். அப்ப நாம அவரு அந்த நம்பரை வாங்குறதுக்கு எத்தனை ஜோசியனை பார்த்திருப்பார், யார்ட்டெல்லாம் ஐடியா கேட்டிருப்பார். அவர் ஏதோ ஒரு ஜோசியம் தானே அவனுக்கு கணிச்சு கொடுத்திருப்பான், இதுதான் ராசியான நம்பரு, இதை விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுலதான் அவருக்கு என்ன இருந்திருக்கு, வினயம் இருந்திருக்கு. அதனால இதெல்லாம் நம்மளுடைய மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. இதெல்லாம் உலகம் நம்மளை ஏமாத்துது. இல்ல மத்தாவுல் குரூர், இது ஏமாற்றக்கூடிய உலகம். நம்ம இதுல ஏமாந்து போய் கிடக்கிறோம். நம்ம ஏமாறாம இருக்கிறவன் யார்? இதுல நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவன், நல்ல சிந்தனைவாளி, நல்ல அறிவாளி உலகத்துல யார் தெரியுமா? யார் தன்னுடைய அடுத்த நொடி நான் இருக்க போவதில்லை என்று நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான அறிவாளி உலகத்துல. நான் நாளைக்கு இதை செய்ய போறேன், நான் அடுத்த வருஷம் இதை எவன் நினைக்கிறானோ அவன் புத்திசாலி இல்லை, அவன் அறிவாளி இல்லை என்பது பொருள். அதைத்தான் நமக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் பெற வேண்டிய பாடம் இதில் இருக்கிறது. மரணம் எந்த நேரமும் எந்த சமயமும் எப்பவும் வரும். அல்லாஹ் நாடினால் அது ஒரு நொடி பொழுதும் முந்தாது, ஒரு நொடி பொழுதும் பிந்தாது.
வாழுகிற காலத்தில் எப்ப எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியல, இதுக்கிடையில நமக்குள்ள மனக்கசப்புகளும் நமக்குள்ள சண்டை சச்சரவுகளும் நம்ம உறவுகளுக்குள்ளாக, அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக, மாமா மச்சனுக்குள்ளாக, மத்த விஷயங்களுக்காக எல்லாம் இந்த பிரச்சனைகளும் சண்டைகளும் குரோதங்களும் இதெல்லாம் தேவையா? எவ்வளவு நாளைக்கு இந்த குரோதத்தால வாழ போறோம்? எவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டத்தோட இருக்க போறோம்? எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட போறோம்? யாரை ஏமாத்தி யாரின் மூலம் யாருடைய பணத்தை நாம அபகரிச்சு எவ்வளவு காலத்துக்கு சந்தோஷத்தை வாழ்ந்துட போறோம்? ஒருவேளை நாம் வாழ்ந்தாலும் அந்த பாவம் நம்முடைய தலைமுறைகளை விட்டுறாது இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதா? நம்முடைய பேர பிள்ளைகளை பாதிக்காதா? எனவே தயவு கூர்ந்து வாழுகிற காலத்தில் நாமும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும், பிறருக்கும் நல்லது செய்பவர்களாக வாழ வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்தவர்களுக்கு தீயது செய்யாத நல்லவர்களாகவாவது வாழ முற்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழுகிற காலமெல்லாம் அவனுடைய தக்வாவோடு வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இறையச்சத்தோடு வாழுகிற நசீபை நமக்கு தந்தல் முடிவானாக. மௌத்துடைய சிந்தனையோடு நம்மை அல்லாஹ் வாழச் செய்வானாக. யாருக்கும் நாம் கெடுதி செய்யாமல், யாரும் நமக்கு கெடுதி செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.